அண்மைச் செய்தி. கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி குறித்த விவரங்களை வழங்கினால் 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கம் பகுதியில கடந்த 12ஆம் தேதி 10 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சம்பவத்துல 10 நாட்களாகி இதுவரை குற்றவாளி பிடிபடவில்லை. இந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி பதிவுகள் கைப்பற்றப்பட்டு போலீசாரால் விசாரிக்கப்பட்டது. அது தொடர்பாக அந்த நபரை, அந்த குற்றவாளி அங்கிருந்து தப்பிச் செல்லக்கூடிய சிசிடிவியும், ரயில் மூலமாக செல்லக்கூடிய காட்சிகளும், அங்கிருந்து அந்த பகுதிக்கு அந்த சிறுமியை கடத்துவதற்கு முன்பாக அந்த பகுதியில் உலாவிய அந்த சிசிடிவி எல்லாம் கைப்பற்றப்பட்டது. இந்த நபர்களுடைய அடையாளம் அந்த சிசிடிவியின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏஐ மூலமாகவும் அவருடைய அந்த குற்றவாளிகளுடைய உருவத்தை துல்லியமாக காவல்துறையினர் எடுத்திருக்கிறார். ஆனால் அந்த குற்றவாளியினுடைய பெயரோ முகவரியோ எந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்று இதுவரை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில பல்வேறு இடங்களில் தனிப்படையினர் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் மற்றொரு முயற்சியாக, ஏற்கனவே இந்த படங்கள் எல்லாத்தையுமே காவல்துறை சமூக வலைதளங்களிலேயே வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில மற்றொரு முயற்சியாக இந்த குற்றவாளிகள் குறித்த எதுவும் விவரங்கள் தெரிந்தால் அவற்றை காவல்துறைக்கு தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்று தமிழக காவல்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த குற்றவாளியை அடையாளம் காணவும், வழக்கை துப்பு துளக்கவும் பயனுள்ள நம்பகமான தகவலை வழங்குபவர்களுக்கு இந்த வெகுமதியை அறிவித்திருப்பதாக காவல்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தகவல் அவ்வாறு அளிக்கக்கூடிய நபர்களுடைய விவரங்களோ அடையாளங்களோ ரகசியம் காக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த தகவல் அல்லது விவரம் தெரிந்தவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எண், ஏற்கனவே இந்த தொலைபேசி எண்ணை அறிவித்திருந்தார்கள். திருவள்ளூர் மாவட்ட காவல் கைபேசி எண் 9952060948 என்ற இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரிவிக்கலாம் என்றும், அல்லது குறுஞ்செய்தியாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தகவலை தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறை இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. குற்றவாளியை பிடிப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை ஒரு பக்கம் தொழில்நுட்ப ரீதியிலான விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் தொடர்ந்து சிசிடிவியை பின்தொடர்ந்தே வேற எங்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று ஒரு பக்கம் தேடி வருகிறார்கள். இந்த குற்றவாளியினுடைய அடையாளத்தை எடுத்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார் என்ற அந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் எந்த பகுதியைச் சேர்ந்தவர், பெயர் என்ன போன்ற எந்த விவரங்களும் தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையில அருகில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கும் தனிப்படையினர் சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இது போன்ற அந்த குற்றவாளி குறித்த விவரங்கள் கொடுத்தால் அவருக்கு வெகுமதி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழக காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.